நம்ம இந்த நற்பணி இயக்கம் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ற நோக்கத்தில் தொடங்கி இது இன்னொரு விழா. இது முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, மாவட்டமாக பண்ணுற நல்ல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி தெரியாமல் போச்சு. அது தெரிவிக்கிறதுக்காக தான், ஒரு முன்பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணுறோம். இது விஷாலோட குடும்பமோ இல்லை விஷால் ஒரு நல்லவன் அப்படின்ற காட்டுற நோக்கத்தில் இது பண்ணல. இது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன நல்லது பண்ண முடியும். இது உண்மையிலே இந்த டிவி இந்த கேமரா எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் நல்லவன்றது காட்டிக்கிறதுக்காகல, அட்லீஸ்ட் என்னை பார்த்து எனக்கு தெரிஞ்ச நபர்கள் இல்லை தெரியாத முகங்கள் கல்வி உதவி பண்ணால் நான் உண்மையிலே நிம்மதியாக தூங்குவேன், நல்லா சந்தோஷப்படுவேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது உள்நோக்கமோ இது வேறு எந்த நோக்கமும் இல்லை. இது முழுக்க நான் அதான் சொன்னேன், 10 வருஷம் ஆச்சு நான் நடிகனை இப்போ தான் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் பண்ண தொடங்கியிருக்கேன். அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கல்வின்ற விஷயம். ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஸ்கூலுக்கு போகும்போது அப்பா அம்மா இந்த பையன் கண்டிப்பாக ஒரு பெரிய டாக்டரோ இன்ஜினியரோ வருவான், கண்டிப்பாக ஸ்கூல் முடிஞ்சோடனே திரும்பி மறுபடியும் நல்லா படித்து நம்ம பேரை காப்பாற்றுவான்னு ஒவ்வொரு தாய் தகப்பனும் எங்கள் அப்பா அம்மா நினச்சாங்க. நான் நல்லபடியாக வருவேன். அதே மாதிரி எல்லா தாய் தகப்பங்களும் டெஃபினட்டாக அவங்கவுங்க பிள்ளைங்க நல்லபடியாக இந்த பேரை காப்பாற்றுவாங்க, நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கையை கைவிடக்கூடாது. அதுதான் நான் மாணவிகளுக்கு நான் சொல்ல விருப்பப்படுற ஒரே விஷயம். தயவுசெய்து ஏன்னா படிப்புன்றது எதுக்கு ஏன் அப்படின்னு அலசி பார்க்கணும்னு அவசியம். படிப்பு இருந்தால், அடிப்படை படிப்பு இருந்தாலே கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையில் உதவும். ஸோ கண்டிப்பாக நல்லா படிங்க. தூத்துக்குடியில் முதல் இடம் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க தங்கச்சி. அது சத்தியமாக ரொம்ப சந்தோஷப்படுறது உங்கள் அப்பா அம்மா விட நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ஒரு 5 வருஷம் கடந்து நான் திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பாக நான் சத்தியமாக என்னால் நான் நீ நீ படித்த, என்னால் நீ பெரியவான, என்னால் நீ படிக்க முடிஞ்சது அப்படியெல்லாம் நான் திரும்பி பார்த்து நான் விரல் காட்டி நான் பேச மாட்டேன். நான் தூரத்துலேருந்து பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். அதுதான் எனக்கு வேணும். அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாணவ மாணவிகளுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இப்போது ஏன் ஃபோட்டோவை போட்டிருக்காங்க, அது எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு ஒரு வேளை அடுத்த வருஷம் நான் போட்டால் கண்டிப்பாக ஒன்று நான் மாணவர் மாணவி நிறைய பேருக்கு போகுது. கண்டிப்பாக கடவுள் ஃபோட்டோவோ இல்லை உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ போட்டால் தான் நான் அது நல்லது. ஏன்னா அது பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக படிப்பு வரும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் நான் அதான் செயலாளர் ஹரி சொன்ன மாதிரி ஒரு விண்ணப்பம் தான். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் என் மேலே அதிக பிரியம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதுவும் ஒரு நல்ல வகையாக செயல்படுத்தலான்னு தான் நான் ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். என் பிறந்தநாள் அன்னைக்கு இல்லை மேற்கொண்டு நிகழ்ச்சிகளில் நீங்கள் பொன்னாடையோ இல்லை ஒரு பொக்கேயோ இல்லை ஒரு மாலையோ எடுத்து வர்றதுக்கு பதிலாக எனக்கு ஒரே ஒரு ரிசீட் கொண்டு வாங்க. அது நீங்கள் 2 பேருக்கு சோறு போட்டாலும் சரி, ஒருத்தருக்கு சோறு போட்டாலும் சரி, அந்த அன்னதான ரெசீட் மட்டும் எனக்கு கொடுத்தாலே போதும். நான் அதை விட என் கழுத்தில் தொங்குற அந்த மாலையை விட நான் கண்டிப்பாக முன்னாடி உங்களே வச்சுக்கிட்டு அந்த ரெசீட்டை காட்டி என்னோட நண்பன், என்னோட தம்பி, என்னோட தங்கச்சி இப்படி பண்ணியிருக்காங்க நான் உலகத்துக்கு காட்டுவேன். இது நான் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இப்போ நான் சால்வை போட்டு இப்போ இந்த மாலைக்கு பதிலாக ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டுருந்தா கண்டிப்பாக அவங்க என்னல்ல உங்களை வாழ்த்துவாங்க. அதுதான் எனக்கு வேணும். அதுதான் நான் தயவுசெய்து அது பயன்படுத்திக்கோங்க. மேற்கொண்டு இப்போ நீங்கள் மறுபடியும் என்னை சந்திக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போது நான் நடிகர் சங்கத்துக்கு எப்படி நல்ல முறையாக செயல்படணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நான் எப்படி முயற்சி பண்ணுறேனோ அதே மாதிரி தான் ஜெய்சிலன் இந்த நற்பணி இயக்கம் நல்ல வகையில் நல்ல முயற்சி நல்ல திட்டங்கள் பண்ணணுன்னு அவர் செயல்படுறாரு. ஸோ உங்கள் எல்லாருக்கும், எல்லா மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நான் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து ஒத்துழைச்சு வேலை செய்யுங்க. இது எனக்காக நீங்கள் வேலை செய்யலை,
எல்லாம் சேர்ந்து சமுதாயத்துக்காக வேலை செய்கிறோம். விஷால் வந்து சாப்பிட்டா நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன். என் நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக நீங்கள் உழைக்கிறீங்க. நம்மலாம் உழைக்கிறவருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து நல்ல வகையில் சம்பாதிக்கிறீங்க. டெஃபினட்டாக எல்லாமே நல்லது நடக்கும். ஆனால் இந்த நற்பணி இயக்கம் மூலயமா நம்மளுக்கு தெரியாத முகங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம கை கொடுக்குறோன்றது தான் இந்த முயற்சி நற்பணி இயக்கம். நான் சொல்றேன், ஏன்னா இதோட குறிக்கோள் என்னன்றது, இது வந்து இந்த விஷயங்கள் இந்த இந்த இது வந்து ஓப்பனிங் படம் ஓப்பனிங் வந்து பெருசாக கொண்டு வரணும், அதனால ஜெய்சிலன் தலைவரை ஆக்கலாம், அதனால மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஒவ்வொரு மாதமும் சந்திக்கலாம், அப்படியெல்லாம் நோக்கமே இல்லைங்க. இது வந்து என்னோட படம் வேற, நான் செயல்படுறது இதயத்திலேருந்து. அதே மாதிரி நீங்களும் இதயத்திலேருந்து செயல்படணும்னு ஆசைப்படுறேன். ஸோ தயவு செய்து ஒத்துழைச்சு எந்த வகையிலையும் நீங்கள் செய்கிற அத்தனை விஷயங்களும் என் காதுபட வருது. நல்லது கெட்டது தவறு எல்லாமே வந்து என் காதுக்கு வருது. அதுதான் நான் எடுத்த முயற்சி. நான் தான் சொன்னல, 9 வருஷம் எப்படி இருந்ததுன்னு தெரியல, 10வது வருஷம் வந்து இப்படி இருக்கணும், இப்படி செயல்பட்டால் நல்லது, 4 பேருக்கு நல்லது நடக்கும்ன்ற நோக்கத்தில் வந்து எல்லா வகையிலையும் வந்து இந்த நிர்வாகத்தை சுத்தப்படுத்தி ஒரு 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 புது அமைப்போடு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஜெய்சீலனுக்கோ செயலாளர் ஹரிக்கோ கண்டிப்பாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் இது சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இது வந்து இந்த கல்வி உதவி மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எங்கேயாவது உங்களுக்கு ரோட்ல போகும்போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா, யாருக்கோ அடிபட்டுச்சுன்னா, அது சின்ன குழந்தையா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், தயவு செய்து இறங்கி உதவி பண்ணுங்க. அது வந்து லாலே சொல்லியிருக்கு, கோர்ட்லேயே சொல்லியிருக்கு உதவி பண்ணலான்ட்டு. அது வந்து எந்த வகையிலையும் நம்மளுக்கு வந்து கெடுதல் நடக்காது. தயவு செய்து எந்த ஹைவேலையாகட்டும் நம்ம வீதியிலையாகட்டும் எங்கே யாருக்காவது அடிபட்டுருச்சுன்னா நீங்களும் வந்து பார்வையாளராக இருக்கக்கூடாது. இறங்கி நீங்கள் தயவு செய்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அது நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ சமீப காலமாக ஒரு குழந்தை இறந்துருச்சு ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஸோ இப்போ நான் சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக 4 பேருக்கு உதவி பண்ணுற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு அதுவே போதும். விஷால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா இருந்தால் விஷால் நல்லா இருப்பான். நீங்கள் கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா விஷால் சந்தோஷமாக இருப்பான். நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வந்ததுன்னா விஷாலுக்கு நல்ல பேர் வந்தது தான் நான் நினைப்பேன். இது வந்து உங்களை வச்சுக்கிட்டு நான் வந்து பயன்படுத்திக்கணும்னு நான் எந்த வகையிலையும் நான் யோசிக்கல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து கை கோர்த்து நல்ல விஷயங்கள் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து இதில் செயல்படுறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். எப்போவுமே தயவு செய்து குடும்பத்துக்கு கவனம் செலுத்துங்க, உங்கள் அப்பா அம்மாக்களுக்கு கவனம் செலுத்துங்க, குழந்தைங்க நல்லா படிங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வாழ்நாள் பூரா நான் கை கொடுத்துக்கிட்டு இருப்பேன்.